வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதோட வரிசையில் இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி சோபக்கிருது முடிந்து குரோதி வருடம் ஆரம்பமாகிறது. இந்த குரோதி வருடத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறார்கள், எந்த மாதிரி நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரலான்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் சில யோகங்கள் வரும், ஒரு காலகட்டத்தில் சில கிரக பயிற்சிகள் வரும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது சிறிய பிரச்சனைகளிலிருந்து அதாவது மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த குரோதி வருட பலன்களில் பார்த்தோம்னா, இந்த கும்ப ராசியிலேயே வருடத்தின் முற்பகுதியிலேயே ராசியிலேயே செவ்வாயும் சனியும், ராசி அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இதன் மூலமாக கடந்த ஒரு 1.5 வருடமாக நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இடர்பாடுகளை சந்தித்தாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் தனக்குத்தானே எப்படி பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவது அப்படின்றத ஒரு மிக தெளிவான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை நடத்துபவர்கள்னா அது இந்த கும்ப ராசி அன்பர்கள் தான். ஏன்னா இவர்களுடைய தெய்வ நம்பிக்கை அலாதியானது. எதை எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன வேலையை இவங்க செய்ய போகிறாங்கன்னா முதல்ல அந்த தெய்வத்திற்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு தான் அவங்க பண்ணுவாங்களே ஒழிய கும்பராசி அன்பர்கள் தானாக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா, தன்னுடைய ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உடனே ஒரு தெய்வத்தின் மீது ஒரு பாரத்தை போட்டு இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்றதை தெய்வம் மூலமாகவே கேட்டுக்கொள்பவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அந்த தெய்வம் கொடுக்குற முடிவில் தான் இவர்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால இவர்களுடைய அந்த 7.5 சனியாகப்பட்டது, அந்த ஜென்ம சனியாகப்பட்டது மிக பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இவர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்து வெளியில வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே மனதில் இருக்கதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அந்த கும்பம்னாலே அந்த கலசத்தின் உள்ள என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ, இல்லை இவர்கள் யாரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இல்லை தன்னுடைய குடும்பத்தை இவர்கள் எப்படி வழிநடத்தி செல்ல போகிறார்கள்ன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வெளியில எதையுமே சொல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்பவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த குரோதி வருடமாகப்பட்டது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் இல்லாட்டிலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இவர்களுக்கு இந்த குரோதி வருடமாகப்பட்டது ஒரு சின்ன ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவர்களுடைய அந்த ஜென்மத்திலேயே ஜென்ம ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இதுவரைக்கும் அந்த சனி பகவான் குருவை பார்த்துட்டு இருந்தார். இந்த வருடம் பிறந்த 1 மாதத்திலேயே அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போகிறார். இது ஒரு நல்ல விஷயம். கும்பராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்லும் போது இவர்களுடைய அந்த தொழிலில் இதுவரைக்கும் தொழில் செஞ்சிருப்பீங்க, உங்களுக்காக நீ எதுவுமே வாழ்ந்திருக்க மாட்டீங்க, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைச்சி அந்த குடும்பத்திற்காக கடன் வாங்கி அந்த குடும்பத்திற்காக தன்னையே இழக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க இது நாள்
வரைக்கும் இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தும் அந்த தொழில்ல ஒரு லாபம்ன்றதே உங்களால பார்க்க முடியல. எவ்வளவோ நீங்களும் மாற்றங்கள் செய்து பார்த்துருக்கிறீங்க, எவ்வளவோ முயற்சி செய்து, எவ்வளவோ தெய்வ வழிபாடும் பண்ணி பார்த்துட்டீங்க. அந்த தொழில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஒரு தெய்வ வழிபாடு பண்ணியாச்சு, நிறைய ஒரு தெய்வத்துடைய போட்டோலாம் மாற்றி மாற்றி நீங்களும் என்னெல்லாமோ செய்து பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகின பாடு இல்லை. ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை? அதில் இருக்கக்கூடிய வருமானம் வருது உங்களுக்கு. கடந்த 1.5 வருடமாக இந்த கும்பராசி அன்பர்கள் நடந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். அந்த வருமானத்தை உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த வருமானம் போகக்கூடிய நேரம் தெரியாது, இடம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த வருமானத்தை கடனுக்காக செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கடன் இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு வியாதி உங்களை சுற்றி ஏதோ ஒரு உங்களை அறியாமலேயே நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளேயே இருக்குது. இது எல்லாமே ஒரு மாறக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில இன்னல்களை கொடுக்குறார். அதே சமயம் இது வரைக்கும் அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஒரு வெற்றியை தந்தாலும் அது போதுமான வெற்றியாக உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இல்லை. அதனால் இந்த மே மாதத்தில் செல்லக்கூடிய அந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அவர் 2 குடையவர், குடும்பஸ்தானத்திற்குடையவர், வாக்குஸ்தானத்திற்குரியவர். இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பீங்க, நான் இன்னைக்குள்ள இந்த கடனை அடைச்சிடுறேன், இல்லை எனக்கு இன்னைக்குள்ள இந்த பணம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்த வாக்காகப்பட்டது அந்த ஒரு நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு அந்த நாட்களும் வருடங்களும் மாதங்களும் உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகுது. எந்த அளவு நம்ம எதை சொல்லி இவங்க கிட்ட நம்ம சொல்றது? நமக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு, ஆனாலும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த அளவிற்கு உங்களை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். இது இன்னும் இந்த வருடம் ஃபுல்லா இருக்குது. அடுத்த மே மாதம் தான் இந்த ராகு உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால இந்த கும்ப ராசி அன்பர்கள் நீங்க இந்த நேரத்துல எந்த விதமான ஒரு வாக்கும் நீங்க யாருக்குமே கொடுக்க கூடாது. கும்பராசி அன்பர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த 1 வருட காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் முழுவதுமாகவே நீங்கள் யாருக்குமே ஒரு வாக்காகப்பட்டது கொடுக்கக்கூடாது. நான் இந்த நேரத்தில் பணம் கொடுத்துட்றேன், இல்லை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கேயாவது வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை செய்ய முடியாதபடி ஒரு சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை, அதாவது அந்த நேரத்தை மிச்சமாக்கக்கூடிய நேரமும் ஒரு அவப்பெயர் விழாத மாதிரி. இது நாள் வரைக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த வாக்கு கொடுப்பதன் மூலமாக. நீங்கள்லாம் என்ன வாக்கு கொடுத்துருக்குறீங்க? இந்த அளவிற்கு ஒரு பொய்யான ஒரு நபரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக நீங்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய நேரம். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு செல்கின்ற அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய அந்த லாபஸ்தானத்திலையும் அந்த சுகஸ்தானத்திலையும் வீற்றிருக்கிறதுனால மிக பெரிய அளவில் உங்களுடைய தொழில் வெற்றி பெற போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக காத்துட்ருக்குது. இந்த இடமாற்றம் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்குது. இது நாள் வரைக்கும் ஒரு வேலையில் இருந்திருக்கிறீங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய வருமானம் வருது, ஆனாலும் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தியின்மை. என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த இடத்துல நீங்கள் நல்லா வேலை செய்ய முடியும். இது நாள் வரைக்கும் ஒரு 2 வருடம் அளவிற்கு ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஆனாலும் அந்த வேலையில் திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாத வேலையை தொடர்றதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லை. அதனால் இனிமேல் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலையில் மாற்றம் செய்யலாமான்றதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஆய்வு செஞ்சிங்கன்னா இந்த மாற்றம் உங்களுக்கு ஜாதக தசாபுத்தி ரீதியாக உறுதுணையாக இருக்கா, இல்லை கோச்சாரம் ரீதியாக உறுதுணையாக இருக்கான்றதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அடுத்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
மருத்துவ விஷயத்துல இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வியாதியின் மூலமாக நீங்க கண்டிப்பா அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அந்த மருத்துவ விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய வருமானத்தை எல்லாமே அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீங்க ஒரு கடனோ ஒரு சின்ன சின்ன கடன் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே சமயத்துல மருத்துவ செலவும் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணாம, இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக வேண்டாம், இதை இப்படியே வீட்டில இருந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவை கொடுப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எந்த அளவுக்கு மருத்துவ செலவு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நிராகரிக்காம ஒரு இது பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு பெரிய செலவுல இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது மிக பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்காவிட்டாலும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கக்கூடிய தொழிலை செய்வதற்கும் நீங்க இருக்கக்கூடிய வேலையில இருந்து வருமானம் அதிகமாக வருவதற்கும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இது தசாபுத்தி படி உங்களுடைய ஜாதகமும் அடுத்த தசாபுத்தியும் மாறுபடும். உங்களுடைய பலன்கள் முழுவதுமாகவே மாறுபடும். இந்த ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் 50% தான் இருக்கும். மீதி 50% உங்களுடைய தசாபுத்தி தான் முழுமையான பலனை சொல்லும். அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.